Bonjour mes amis, comment allez-vous? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இன்னும் நல்லா சேஃபா இருங்க. ஸ்டே சேஃப். உங்க குட்டி பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. மாஸ்க் போட்டுட்டு போங்க எங்க போனாலும். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போண்டி வெளியில போங்க, இல்லாட்டினா வீட்டிலே இருங்க. ஸ்டே சேஃப். இப்போ நம்ம சீரியஸா ரிவிஷன் எக்ஸசைஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? நீங்களும் ரிவிஷன் எக்ஸசைஸ்லாம் நல்லா செஞ்சுட்டு வர்றீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பேண்டமிக் இருக்கிறதுனால டைமும் உங்களுக்கு நல்லா கிடைக்குது. நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு மெயில் போடுறீங்க, இல்லை கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் எழுதி. ப்ளீஸ் கண்டினியூ த கிரேட் ஒர்க். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இது வரைக்கும் கொடுத்த ரிவிஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ப் கான்ஜுகேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு அந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்ப் கான்ஜுகேட் பண்ணும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல பண்ணணுமா இல்லை பாஸ்ட் டென்ஸ்ல பண்ணணுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் இதை ரிவிஷன் எக்ஸசைஸா செஞ்சீங்க. இன்னைக்கு இருக்க போற எக்ஸசைஸ் டோட்டலா டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ கொடுத்துருப்பேன். அப்போ அது மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் எழுதணும். அதுதான் இந்த எக்ஸசைஸ். ஒரு சென்டென்ஸை தமிழில் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். ஏன் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயும் கொடுக்குறேன்னா, சில எக்ஸசைஸில் நான் பை மிஸ்டேக் நான் தமிழில் சொல்லலை. ஆனால் சில பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு தமிழ்லையும் சொல்லுங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு நான் மறக்காம தமிழ்லையும் கொடுக்குறேன், இங்கிலீஷ்லையும் கொடுக்குறேன். நீங்க அந்த சென்டென்ஸை பிரெஞ்சில் எழுதணும். அதுதான் இன்னைக்கு எக்ஸசைஸ். இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளார போகலாம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். வெரி சிம்பிள் சென்டென்சஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸ் தான். அதனால நீங்க ஒரி பண்ண வேணாம். நீங்க அதை ஒழுங்கா படிச்சு அதுக்கு என்ன வேர்ப் வரும், சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து நீங்க அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இட் வில் பி ஆல் ரைட். நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா? இது மூணும் சேர்ந்தா ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் வந்துடும். அப்ப நான் கொடுத்துருக்கிறத பார்த்து எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட், எது சப்ஜெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னதுன்னா, குடுகுடுன்னு ஸ்கிப் பண்ணி ஆன்சரை போய் பார்க்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அப்பனா உங்களால படிக்கவே முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை செய்யுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா, நம்மளுக்கு ஒன்றும் அவார்ட் கொடுக்க போறது இல்லையா? நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன், பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்பா இருந்ததுன்னா அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத எழுதிக்குங்க. நோட் டவுன். நொத்தே இந்த இடத்துல யூஸ் பண்றோம் பாருங்க, நொத்தே. அப்ப நோட் டவுன் பண்ணிட்டு என்ன தப்புன்றத நீங்க திருப்பி பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு தடவை நீங்க எக்ஸசைஸ் செய்யுங்க. எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தென் ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணுங்க. எந்த தப்பு செஞ்சிருக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். அந்த தப்பு இல்லாம நெக்ஸ்ட் டைம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இத மாதிரி சின்ன சின்னதா நீங்க செய்யும் போது தென் ஆன் யோர் ஓன் நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இந்த எக்ஸசைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். Dream it, wish it, and do it.